ஹாய் கைஸ், டுடே எந்த கேமை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2 தான். கேமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நியூ கேமை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கஃபேயோட நேமை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இந்த கேமில் இதுதான் நம்மளோட ஹோம். ஃபஸ்ட்டு நம்ம கஃபேக்கு போய் நம்ம கஃபே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பர்கர் ஸ்டால் இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம கஃபேக்கு போகலாம். நம்மளோட கஃபே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம இன்டர்நெட் கஃபேக்கு நம்ம சேனல் நேமையே வச்சாச்சு. நம்ம கஃபேவை திறந்து பார்க்கலாம். நம்ம கஃபேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையாக இருக்குது. அதை முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். குப்பை எல்லாத்தையும் நீட் அண்ட் க்ளீனாக சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேபிள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். டேபிள் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேரையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுறது மானிட்டர், மவுஸ், கீபோர்டு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் கஃபேயோட எலக்ட்ரிசிட்டியை ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட பிசியை ஆன் பண்ணிக்கோங்க. பிசி ஆன் ஆனதுக்கப்புறம் ப்ரௌசரை கிளிக் பண்ணி அமேசானை சூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மானிட்டர், மவுஸ், கீபோர்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கேமில் டெலிவரி மேன் கேமல் தான்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆர்டர் பண்ண எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். மவுஸ் வந்துருச்சு, மானிட்டர் வந்துருச்சு. இப்போ இந்த மானிட்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம டேபிளில் ஃபிட் பண்ணிடலாம். கீபோர்டை எடுத்துகிட்டு போய் டேபிளில் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்ப்யூட்டர் கேஸ் எடுத்துகிட்டு போய் டேபிளில் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது மவுஸ் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட் டேபிள் கம்ப்யூட்டர் செட்டப் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம இன்டர்நெட் கஃபேவை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம அவங்க கொடுத்துருக்க ரெக்வெஸ்ட்டை
அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கஸ்டமர் நம்மளுக்கு இப்போ மணி கொடுக்குறாங்க. நம்ம கஃபே திறந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காசு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கஃபேவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹோமுக்கு போகலாம். ஹோமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேம் சேவ் ஆகிடும். பார்ட் 2ல் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.